ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 41 11 என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். தாவீது எழுதுகிறான், நான் ஆண்டவரே, என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததுனாலேயே எனக்கு தெரியுது நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நிறைய முறை நம்மளே புலம்பியிருக்கோம். ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் படம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பதிலும் கிடைச்ச மாதிரி இல்லை. நீங்க பேசுறதையும் கேட்க முடியல. நான் என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என்றைக்கு உங்களுடைய சத்துரு ஜெயம் கொள்ளாமல் இருக்கிறானோ ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், மறைமுகமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை அறிந்து கொண்ட தாவீது தான் தைரியமான் சொல்லுகிறான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என் கூடவே இருக்கிறீர், என்னை நேசிக்கிறீர், அவனை ஜெயிக்க விடலையே நீங்க, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த வாசிக்கும் போது இப்பொழுது நமக்கு புரிகிறதா, எத்தனை முறை நம்மள அப்படியே மட்டம் தட்டி ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சு பிளான் போடுவாங்க. அவங்க பிளான் கொலாப்ஸ் ஆயிடும். எப்படி கொலாப்ஸ் ஆயிடும்? ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறாரு. என்னைக்குமே ஆண்டவர் என்கிட்ட பேசல, அவர் என்ன எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார், அப்படியல்ல. அவர் சைலண்டா ஆண்டவர் உனக்காய் வயலண்டான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் சத்துரு எழும்பலனாலே தெரிஞ்சுக்கோ, உன் சத்துருவால உன்னை தோற்கடிக்க முடியலனாலே தெரிந்து கொள்ளு, உன் கூட யார் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது அறிந்து கொண்டான், நாமும் அறிந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்க கூட இருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் எங்களுடைய பார்வைக்கு தெரியலனாலும் ஆண்டவரே, நீர் மறைமுகமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் டிலே ஆகுதோ ஆண்டவரே, அது எல்லாவற்றும் கரம் ஆண்டவரே மறைமுகமாய் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி அப்படி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்க கூட இருக்கீங்க. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்க கூட பேசுகிறதை எங்களுடைய காதுகள் கேட்கணும். என் செவிகளை நீங்க திறங்கப்பா. அப்பா, என் நாவின் கட்டுகளை நீங்க அவிழ்த்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நீ உங்களுடைய இருதயத்தின் ஆண்டவரே ஆண்டவரே, இருதயத்தில் இருக்க காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தை புரிந்து நடக்கிற ஆண்டவரே ஆத்துமக்களை நீர் எங்களை மாற்றுங்க சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய காதுகளை திறங்கப்பா. அப்பா, எங்களுடைய நாவுகளை திறங்கப்பா, என் சிந்தைகளை திறங்கப்பா. அப்பா, நீர் பேசுகிறதை ஆண்டவரே நாங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஞானமுள்ளவர்களா நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் தான் ஆண்டவரே தெரியாமல் ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறேன், என் கூட நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்பிட்டு இருந்த ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அமைதியாய் இருந்து காரியங்களை எனக்காய் மறைமுகமாய் நடப்பித்துக் கொண்டிருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நாளொன்று வரும், அவைகளுக்கான பலனை நான் காணப்போகிறேனே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த இரவில் ஆண்டவரே நல்ல உறக்கத்தை தாங்க. நான் ஆண்டவரே பலவீனங்கள் நீங்கட்டும், நல்ல சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரை ஆட்கொள்வதாக. இந்த இரவிலே அநேகருக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கட்டளையிடுவீராக. அப்பா, தனிமை உணர்வுகள் நீங்குவதாக. என் கர்த்தர் துணையாளராய் இருந்து வழி நடத்துவீராக. நீரே உடனிருந்து வழி நடத்துங்க. நாங்க கேட்டதையும் கேட்க மறந்த எல்லாவற்றையும் கையில் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.